அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் இப்போ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக ஆல்ரெடி பண்ணாக்கா இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், மாடல் டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி பண்ணாக்கா சைக்காலஜிக்கு பண்ணாக்கா மாடல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்னிலிருந்து பார்த்தினாக்கா சைக்காலஜி மாடல் டெஸ்ட் 1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பண்ணாக்கா நம்ம இங்கிலீஷ்க்காக போட்ட வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேப்பர் 2க்கு வீடியோஸ் போட்டிருக்கோம், அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின், கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து? கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, புலப்படாத கருத்து. ஆப்ஷன் ஏ, புலப்படாத கருத்து. இரண்டாவது கொஷின், உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது? உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது? The correct answer is option B, பள்ளி பருவம். ஆப்ஷன் பி, பள்ளி பருவம். அடுத்து கொஷின் நம்பர் 3, எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது? எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது? The correct answer is ஆப்ஷன் ஏ, அறிதல் அறிவு உருவாக்க அணுகுமுறை. ஆப்ஷன் ஏ, அறிதல் அறிவு உருவாக்க அணுகுமுறை. அடுத்து கொஷின் நம்பர் 4, மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் யார்? மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பியாஜே. ஆப்ஷன் ஏ, பியாஜே. ஐந்தாவது கொஷின், வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியை பார்த்து இன்பம் பெறுவது. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியை பார்த்து இன்பம் பெறுவது. The correct answer is ஆப்ஷன் ஏ, செயல்களின் தொகுப்பு. ஆப்ஷன் ஏ, செயல்களின் தொகுப்பு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6, இணைப்பு கோட்பாட்டை டேஷ் எனவும் அழைக்கலாம். இணைப்பு கோட்பாட்டை டேஷ் எனவும் அழைக்கலாம். The correct answer is ஆப்ஷன் சி, முயன்று தவறி கற்றல். ஆப்ஷன் சி, முயன்று தவறி கற்றல். அடுத்து கொஷின் நம்பர் 7, கையாளும் திறன் பொதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? கையாளும் திறன் பொதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? The correct answer is ஆப்ஷன் ஏ, ஒருங்கமைத்தல் மீள் வடிவமைத்தல் மீட்டு கொணர்தல். ஆப்ஷன் ஏ, ஒருங்கமைத்தல் மீள் வடிவமைத்தல் மீட்டு கொணர்தல். அடுத்து கொஷின் நம்பர் 8, பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை. பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை. The correct answer is ஆப்ஷன் ஏ, தன்மயமாதல். ஆப்ஷன் ஏ, தன்மயமாதல். அடுத்து கொஷின் நம்பர் 9, இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி. இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி. The correct answer is ஆப்ஷன் சி, தொடர்ச்சியான பகுத்தறிவு. தொடர்ச்சியான பகுத்தறிவு. அடுத்து கொஷின் நம்பர் 10, நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன். நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன். The correct answer is ஆப்ஷன் ஏ, வரிசைப்படுத்தும் திறன். ஆப்ஷன் ஏ, வரிசைப்படுத்தும் திறன். அடுத்த கொஷின் நம்பர் 11, குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர். குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர். The correct answer is ஆப்ஷன் சி, தஸ்டன். ஆப்ஷன் சி, தஸ்டன். அடுத்து கொஷின் நம்பர் 12,
குழந்தைகள் நட்பு கொள்ளும்போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை. குழந்தைகள் நட்பு கொள்ளும்போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை. The correct answer is ஆப்ஷன் டி புதியவர்கள். ஆப்ஷன் டி புதியவர்கள். அடுத்து கொஷின் நம்பர் 13. பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டம் ஆகும். பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டம் ஆகும். இதற்கு காரணம் The correct answer is ஆப்ஷன் பி விளையாட்டுக்கள் உடனடி வடிகாலாக அமைகிறது. The correct answer is ஆப்ஷன் பி விளையாட்டுக்கள் உடனடி வடிகாலாக அமைகிறது. அடுத்து கொஷின் நம்பர் 14. நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்தது. நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்தது. The correct answer is ஆப்ஷன் சி சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். அடுத்து கொஷின் நம்பர் 15. வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை? வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை? The correct answer is ஆப்ஷன் டி அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும். அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும். அடுத்து கொஷின் நம்பர் 16. கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? ஸோ இதுக்கு ஆப்ஷன் இங்கே வரல. ஸோ ஆப்ஷன் சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் செயலுக்கு முற்பட்ட நிலை. செயலுக்கு முற்பட்ட நிலை. பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலனியக்க நிலை. புலனியக்க நிலை. சி பருப்பொருள் நிலை. டி கருத்தியல் நிலை. கருத்தியல் நிலை. அப்போது கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது அப்படின்னா the correct answer is ஆப்ஷன் ஏ செயலுக்கு முற்பட்ட நிலை. செயலுக்கு முற்பட்ட நிலை. அடுத்து கொஷின் நம்பர் 17. பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது? பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது? The correct answer is ஆப்ஷன் சி நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. அடுத்து கொஷின் நம்பர் 18. ராதா பறவைகளுக்கு உணவளித்ததை கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்கண்டவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். ராதா பறவைகளுக்கு உணவளித்ததை கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். The correct answer is ஆப்ஷன் பி சமூக மதிப்பு. ஆப்ஷன் பி சமூக மதிப்பு. அடுத்து கொஷின் நம்பர் 19. பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல் நடந்து காட்டுகிறான். மற்றவர்களை நோயாளிகளாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான். இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும்? பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல் நடந்து காட்டுகிறான். மற்றவர்களை நோயாளிகளாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான். இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும்? The correct answer is
ஆப்ஷன் சி குறியீட்டு சிந்தனை. ஆப்ஷன் சி குறியீட்டு சிந்தனை. அடுத்து கொஷின் நம்பர் 20. புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் டேஷ் நியூரான்கள் எனப்படும். புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் டேஷ் நியூரான்கள் எனப்படும். The correct answer is option A, இணைப்பு நியூரான்கள். The correct answer is option A, இணைப்பு நியூரான்கள். அடுத்து கொஷின் நம்பர் 21. கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? The correct answer is option B, myelin. Option B, myelin. அடுத்து கொஷின் நம்பர் 22. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று A, நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. கூற்று A, நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. கூற்று B, நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லை. கூற்று B, நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லை. The correct answer is option A, கூற்று A சரி, B தவறு. கூற்று A சரி, B தவறு. அடுத்து கொஷின் நம்பர் 23. சமூக கூறுகள் முன்பருவ குழந்தையின் மனவெழுச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. சமூக கூறுகள் முன்பருவ குழந்தையின் மனவெழுச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மனவெழுச்சிகளை மெருகேற்றுவதற்கு உதவுகிறது. சமூக கூறுகள் முன்பருவ குழந்தையின் மனவெழுச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மனவெழுச்சிகளை மெருகேற்றுவதற்கு டேஷ் உதவுகிறது. The correct answer is ஆப்ஷன் டி, ஏ மற்றும் டி. ஆப்ஷன் டி, ஏ அண்ட் டி. அறிதல் திறன் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. அடுத்து கொஷின் நம்பர் 24. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்பு நலனுக்கு பொருந்தாத ஒன்று எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்பு நலனுக்கு பொருந்தாத ஒன்று எது? The correct answer is option D, கற்பிப்பவர். The correct answer is option D, கற்பிப்பவர். அடுத்து கொஷின் நம்பர் 25. கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி. கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி. The correct answer is option C, பாடப்பொருளில் நிபுணத்துவம். பாடப்பொருளில் நிபுணத்துவம். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.